காய்ஸ் நம்ம எதுக்கு ரெடியாக இருக்கோம்னு எல்லாமே தெரியும். ஒன் லாஸ்ட் டான்ஸ், அதாவது நம்ம தளபதி அண்ணன் படத்துக்கு தான். இது வெறித்தனமாக ஐயோ என் ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க, செலப்ரேஷன் விஜய் தேட்டரில் நொறுக்கிக்கிட்டு இருக்கானுங்களாம். எனக்கு வந்து ஐயோ அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி ரொம்ப எமோஷனாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி வந்து இது விஜய் அண்ணன் படம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சிஎம்மோட படம் காய்ஸ். ஐயோ அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பார்ப்போம் வாங்க போகிற வழியில். அது காய்ஸ் விஜய் அண்ணன் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கிட்டு எங்கிட்ட மோதி டிக்கெட்டை வாங்கினா காலையில் ஒரு ஆள் ஃபோன் பண்ணி படத்துக்கு போகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. என்னடா சொல்கிற, அடே மணி வேறு 9 ஆச்சு, தயவுசெய்து சீக்கிரம் கிளம்பு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொன்னா. இல்லை ப்ரோ படத்துக்கு போகிறது அதெல்லாம் ஓகே, ஆனால் வந்து பார்த்துட்டு எப்படி ப்ரோ வருது, கடைசி படம் ப்ரோ, என்னால் முடியல ப்ரோன்னு இப்போ வரையும் இருந்துருங்க எமோஷனா. என்ன போலாமா இல்லை இப்படியே இங்கிட்ட அப்படியே டிக்கெட் என்கிட்ட கொடுத்து போயிடலாமா, என்ன பண்ணலாம் அப்படிதான் பாய். எல்லாருக்குமே இது வந்து இவருக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு விஜய் அண்ணன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து இது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து எப்படா வந்து போயிட்டு நம்ம வந்து கடைசி படம் என்னடா பண்ண போகிறோம், அண்ணனை வந்து இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது விஜய் அண்ணன் படத்தை, என்னடா பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளோ எமோஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உள்ளே வந்து ஏதாவது வந்து இது வரைக்கும் விஜய் அண்ணன் நடித்த எல்லா படத்தையும் ஒரு கிளிப் மாதிரி போட்டு ஏதாவது டப் ஸ்மாஷ் மாதிரி ஏதாவது போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சீரியஸாக அழுதுருவோன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரில, ரொம்ப எமோஷனாக இருக்குது காய்ஸ். கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயிலுக்கு மாலை போட்ட எல்லாரையுமே கோயிலுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். எவ்வளோ வெறித்தனமான ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரிய போகிறோம். காய்ஸ் எல்லாரும் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தாங்க, இப்போ வந்து மாலையை கழட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. பாருங்க எவ்வளவு பேர் மாலை போட்டிருக்காங்கன்னு. ஒன் லாஸ்ட் டைம் உள்ள போய் பார்க்க போறோம். அப்படியே ஃபுல் ஆயிடு ஓகேவா. ஒன் லாஸ்ட் டைம் உள்ள போனா கோயிலுக்கு மாலை போட்ட எல்லாருமே வந்து மாலையை கழட்ட நேரம் காய்ச்சுது. தளபதிக்கு வந்து நீ எண்டு கிடையாது. Yes,
ஒரு நிமிஷம். காய்ஸ் இப்போ நம்ம யாரோட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டரோட இருக்கோம். பெருமையாக இருக்குது இவரோட படம் பார்க்குறதுக்கு. அதான் எல்லாருமே தெரியும், டிஎன் 2026 படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. நான் நட்டி சார் நடிச்சிருக்காருல, அதில் இவர் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். சரி, திரும்பி போற ஐடியாவே இல்லை. ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தாச்சு. தரமான சம்பவங்க, வெறித்தனமான சம்பவம். அதான் கத்தி கத்தி இந்த தொண்டெல்லாம் அப்படியே என்னால முடியல. அப்படி ஒரு தரமான சம்பவம். யாராவது ஒரு ஃப்ரேம் பாத்தீங்கன்னா தளபதியை வச்சு செதுக்கிருக்காங்க. ஐயோ ஐயோ, என்னால உட்காரவே முடியாது. நான் அதான் சொல்றேன், இது வந்து ஆல்ரெடி லீக் ஆன படம், யாரும் போய் தேட்டருக்கு பார்க்காதீங்க அப்படின்னு யாராவது சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அவனை செருப்பை கழட்டி அடிக்குங்க. ஏன்னா இது கண்டிப்பா தேட்டர்ல பார்க்க வேண்டிய படங்க. வெறித்தனமா இருக்கு, சீரியஸா சொல்றேன்.
ஃபைனலாக ஜனநாயகன் படம் வந்து முடிஞ்சுங்க. அதாவது வந்து ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த படத்தில் வந்து மாஸ் சீன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வந்தோம். படம் ஃபுல்லாகவே மாசாக இருந்தால் என்னங்க பண்ணுறது? நான் வந்து என்னென்னமோ பேசணும், நம்ம வந்து சரி படம் முடிச்சுட்டு வந்து பயங்கரமாக இருக்கே, பயங்கரமாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு எதிர்பார்த்து வந்தது. ஆனால் வந்து ஒரு மாதிரி எமோஷன் ஆயிடுச்சு. ஏன்னா இதுதான் வந்து இந்த தொண்டெல்லாம் கட்டி போச்சு, ஃபுல்லாக கத்தி 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 தொண்டெல்லாம் அப்படி வலிக்குது. நம்ம வந்து நம்ம அண்ணனோட பார்த்தோம், அது இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக ஒரு தளபதி படம் முடிச்சுட்டு வந்தோடனே ஒரு திரும்ப அடுத்த படத்துக்கு ஏதாவது அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக இருப்போம். முதல் தடவையாக இனிமேல் படம் வராது அப்படின்றது ரொம்ப பெரிய கவலையாக இருக்குது. படத்தை முடிச்சுட்டு வந்துட்டு இதுதான் உண்மையாக கடைசி படமா, எப்படியாவது இன்னொன்று எதுவும் வந்துடாதா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. வேதனையாக இருந்தாலும் தளபதி இப்போ சிஎம்மாக இருக்கிறதுனால பெருமையாக இருக்குது. தளபதி ஸ்டைலில் சொல்லப்போனால் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா வந்து தேட்டர்லேருந்து வெளில வரும்போது ரசிகர்கள் எல்லாருமே வந்து அப்படியே ஒரு மாதிரி அழுதபடியே வராங்க. என்னடா இனிமேல் நம்ம அண்ணனை பார்க்க போகிறோமே, இளைய தளபதி அப்படிங்கிறதெல்லாம் மாறி சிஎம் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாரு. ஒரு மாதிரி வந்து ப்ரௌடாக இருக்குது. விஜய் அண்ணன் ஃபேன் அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலே ப்ரௌடாக இருக்குது. எல்லாரும் வந்து தயவு செய்து இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். லீக் ஆயிடுச்சு, இந்த படம் வந்து எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ட்டு வந்து நிறையா பேர் வந்து ஹேட்டர்ஸ்லாம் நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், இது தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். ஒர்த்துங்க, சீரியஸாக சொல்கிறேங்க. நீங்கள் வந்து இந்த படம் தேட்டரில் எல்லாருமே தயவு செய்து வந்து பாருங்கள். ஆமாம், சீரியஸாக தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மறக்காமல் எல்லாமே தேட்டரில் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.